வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டி போஹா ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம நிறைய மகாராஷ்டிரன் ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். அவங்களோட அவல் ரெசிபிஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊர் அவல் ரெசிபிஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டுன்னு பார்க்கலாம். இதுலேயும் ஒரு 2 இம்பார்ட்டண்ட் ட்விஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை இப்போ வந்து நம்ம வந்து தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ஒரு குயிஸ் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்க வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து இந்த அவலை வந்து ஒரு 2 லிக்விடில் நான் சோக் பண்ணினேன். அதுதான் இதோட ஃப்ளேவர் பூஸ்ட் கொடுக்க போகுது. இது என்ன 2 லிக்விட் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் வந்து இன்க்ரீடியன்ஸை கிடக்கிடன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். கடுகு, ஜீரகம், வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, லெமன் ஜூஸ், அவளை இந்த 2 லிக்விடில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு டாப்பிங்க்கு ஒரு சேவ் ஒன்று நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கும் வந்து இப்போ இந்த அவலில் பீனட் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? அதனால் இதுக்கும் வந்து வேர்க்கடலை எண்ணெய், தட் இஸ் கிரவுண்ட்நட் ஆயில், காடியோட கிரவுண்ட்நட் ஆயில் தான் போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அகெயின் இது வந்து இந்த எல்லாமே இந்த தாளிக்கிற ஐட்டங்கனால கொஞ்சம் கடுகு, ஜீரகம் பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து யோஜனை பண்ணிங்களா இந்த அவலை எதில் ஊற வச்சுருக்கோன்னு? இந்த அவலுக்கு வந்து மில்க் அண்ட் வாட்டர் பாதி எடுத்து அதில் வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து அதோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. வெங்காயம், இப்போது எப்போவுமே நீங்கள் உப்புமா பண்ணும்போதும் சரி, ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இந்த வெங்காயம் வந்து இதில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த வெங்காயம் ஆட் பண்ணும்போது இந்த உப்பு ஆட் பண்ணிங்கனாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக உப்பு மொத்தமாக ஆட் பண்ணுறதுக்கும் வெங்காயத்தில் தனியாக போட்டிங்கன்னா அந்த சுவை அப்படி ஒரு தூக்கி கொடுக்கும் அது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் வெட்டினாக்க அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் பாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் வந்து பொடியாக வெட்டினேன். ஸோ அப்படின்னா என்னென்னா மேக்ஸிமம் செல் டேமேஜ் அந்த வெங்காயத்துக்கு நல்லா நறுக்கி விட்டுறனால 4 பக்கமும் அது அறுபட்டுருக்கு. ஸோ அதனால் அதில் வந்து அந்த இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த ரொம்ப நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து நல்லா ரிலீஸ் ஆகும், நல்லா பொடியாக பண்ணி மேஷ் பண்ணி எடுத்தோம்னாக்க. அதே இது சலாடுக்கு வெட்டுறது வந்து அப்படியே ஒவ்வொரு கட்டு தான் அதுக்கு இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது அதோட செல் டேமேஜ் கம்மி, பட் ஆனால் ஃப்ளேவர் ரிலீஸ் வந்து அது கம்மியாக இருக்கும். உள்ளே நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமில் போய் தான் அது வந்து அதோட நல்ல குணங்கள், நல்ல ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, தென் கொஞ்சம் வேர்க்கடலை, அதே மாதிரி பச்சை பட்டாணி. ஓகே, எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இது பச்சை பட்டாணி நம்ம இந்த ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு கொத்தமல்லி இனிஷியலாக போட்டுட்டு, அதே மாதிரி உருளைக்கிழங்கு அதுவும் பொடியாக நறுக்கினது இருக்குது. இப்போ ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த அவலை ஆட் பண்ணிடலாம். அதோட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிட்டோம். அவல் வந்து இது பாருங்களேன், இந்த பாலில் ஊற வச்சனால பியூர் ஒயிட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது பார்த்திங்களா, பாலில் ஊற வச்சுருக்கேன் அதை. அண்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் திக் அவலாகவும் எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் ரொம்ப தின் நைலான் அவல் மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பாலில் ஊற வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடுற மாதிரி ஆயிடாமல் இருக்கணும். கொஞ்சம் பால் 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க, மில்க் அண்ட் வாட்டர்.
ஈவன் இஃப் யூஆர் பிட் பால்லையா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஈவன் நீங்கள் பால் காய்ச்சிற பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட ஊற வச்சு பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தாட் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நியூ ரெசிபிஸ் சொல்லும்போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து முதல் தரம் ட்ரை பண்ணும்போது ஈவன் பால் காய்ச்சிற பாத்திரத்தில் லேசாக தண்ணி வச்சு அந்த தண்ணியில் இதை ஊற வச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது ரெடி. இப்போ அடுத்தது நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு இப்போது இது பாருங்களா, சூப்பரான ஒரு ரெசிபி. அண்ட் இது மேலே குஜராத்தி ஸ்டைலில் கொஞ்சமாக சேவ் வந்து மேலாப்பில் தூவிடலாம். அதை அண்ட் யூ ஹாவ் க்ரீன் சட்னி, ரெட் சட்னி, இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ஸ்டைலில். ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். டூ கிவ் இட் அ ட்ரை அண்ட் சி. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் சந்திக்கிறோம். டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்களே. டாக்டர், நம்ம நிறையா எபிசோடில் நம்மளுடைய என்னென்ன உடம்பு நோய்கள் வருது, அதை எப்படி தீர்க்கலாம், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொன்னோம். இப்போது இந்த எபிசோடில் நம்ம எப்படி அழகாக இருக்கலாம், ஆன்டி ஏஜிங், அது வந்து இப்போது நிறையா விஷயங்கள் வந்துருச்சு, நம்மளுடைய மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ ஆஸ் அ டாக்டராக அதை நீங்கள் எப்படி அதை அணுகுறீங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆசை தெரிஞ்சுக்கணுன்னு. இப்போது இது மெயினாக வந்து நம்ம ஆசைப்படுறது வந்து பெண்கள் தான். இளமையாக இருக்கணும், நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப யங்காக இருக்கணும். அந்த சாகிங் இருக்குது ஃபேஸில் ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ இதை அவாய்ட் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பொட்டாக்ஸ்ன்னு இன்ஜெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இது எல்லாருமே போட்டுக்கலாமா? நீங்கள் ஆக்சுவலாக ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது தப்பு. ஆண்களும் நிறைய பேர் இந்த இதுக்கு பின்னாடி இருக்காங்க, இந்த ஆன்டி ஏஜிங் பின்னாடி. பட் இது ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து ஃபேஸில் ரிங்கிள்ஸ் வருது, ஸ்கின் சேக் ஆகிறதுலாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம முன்னாடியே நிறைய தூரம் பேசியிருக்கோம். இது வந்து நேச்சுரல் ப்ராசஸ். ஏஜிங்கும் போது இதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் விஷயம். பட் ஸ்டில் சில பேருக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ண வேணாம், நம்ம வந்து இன்னும் யங்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நேச்சுரல் தான், அது அவங்களோட இஷ்டம். அதை நம்ம வந்து எதுவும் இண்டிவிஜுவல் பர்ஸ்பெக்டிவ் போது நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அது மேலே. பட் இப்போது அதுக்கான மெக்கானிசம்ஸ் செவரல் இருக்குது. இப்போது நம்ம வந்து நீங்கள் போட்டாக்ஸ்னு சில விஷயம் சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொன்னேன். சில ஆயின்மெண்ட், சில வந்து சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேர் க்ரோத்தை திருப்பி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இது நிறைய ஜென்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி ஹேர் ஃபால்க்கு எனக்கு இதை போடணும்னு கேட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து நாங்கள் கொடுக்கும்போதுமே இண்டிகேஷன் தெரிஞ்சு நாங்கள் கொடுக்கும்போதுமே என்னென்னா இமீடியட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வித்தின் ஒரு 4 to 5 months இவருக்கா முடி கொட்டிச்சுங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் என்னென்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஒரு பிளாட்டூ ஆயிரும், அவ்வளோதான் அந்த மருந்து வேலை செய்யும். அதுக்கப்புறம் திருப்பி படிப்படியாக அதோட எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் டோஸ் ஏற்றினாலும் சரி, மருந்து நிப்பாட்டினீங்கன்னா உடனடியாக திருப்பி முடி கொட்டுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். ஸோ அகெயின் இது வந்து ஒரு மொமெண்ட்ரி இது கான்ஃபிடென்ஸ், மொமெண்ட்ரி அச்சீவ்மெண்ட்டுன்னு தான் நினைக்கணும் இல்லையா. இதனால நம்ம வந்து ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணோன்னு நம்ம வந்து நினச்சிக்க முடியாது. இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தோணுச்சு, அதனால நான் ஃபஸ்ட்டு இதை நான் சொன்னேன். அடுத்தது நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா ஃபில்லர்ஸ். நிறைய பேர் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபேஸ் சாகிங் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் அந்த ஃபேஸ் இன்னும் ப்ளம்பியாக இருக்குது, இன்னும் பெட்டராக இருக்குதுன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அகெயின் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா ஒரு 100 பீப்புளில் ஒரு 80 பீப்புளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அகெயின் இந்த ஃபில்லர்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போட்ட உடனே பிளட் என்ன பண்ணோன்னா அது வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது வந்து அந்த ஃபில்லர்ஸுமே சின்னதாகிட்டே போயிட்டு ஒரு 2 to 3 years வந்து டிபெண்டிங் ஆன் த குவாலிட்டி ஆஃப் ஃபில்லர் அது வந்து திருப்பி முன்னாடி மாதிரியே மாற ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா
அது அந்த ரிலாக்ஸண்ட் ஆக்ஷன்னால் அந்த ரிங்கிள்ஸ் வந்து அந்த நேரத்தில் நல்லாவே குறைஞ்சிரும். பட் இதோட ஒரு நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணிடுறாங்கன்னா, அது அந்த மசிலை வந்து பேரலைஸ் பண்ணுறதுனால அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அப்போ சொல்லுவாங்க சிரிக்கிறதே கூட ஒரு லெவல் வரைக்கும் தான், ரொம்ப இது பண்ண முடியாது. அது நிஜம்தானா? அது டெஃபினட்டாக நிஜம்தான். ஏன்னா அந்த அந்த மசில் பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அதால் புல் பண்ண முடியும். ரொம்ப காமனாக நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா, புருவம் மூவ் ஆகிறதே நின்றும். அது புருவம் வந்து மேலே தூக்க முடியாது. ஏன்னா அங்கே தான் மெயினாக ரிங்கிள்ஸ் வருதுன்னா அங்கே போடும்போது அந்த புருவம் மேலே தூக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் அகெயின் நியூவர் டெக்னிக்ஸ் வந்துருக்கு. இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கம்மியாகி நீங்கள் வந்து பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் வர மாதிரியுமே பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் ஆகி நல்ல ஸ்கில்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரியும் ஆன்டி ஏஜிங் கொடுப்பாங்க. பட் அகெயின் இதுவுமே டெம்பரரி தான். டில் தட் இன்ஜெக்ஷன் உள்ள அந்த மெட்டீரியல் இருக்கிற வரைக்கும், அது ஆக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். திருப்பி வந்து அந்த ரிங்கிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது வந்து செகண்ட் இஷ்யூ நம்ம வந்து சொன்னது. மூணாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து ஆயில்ஸ் அப்ளை பண்ணுவாங்க ஃபேஸில் டு ப்ரிவெண்ட் ரிங்கிள்ஸ். அகெயின் இது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, மொமெண்ட்ரியாக வந்து பிளட் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டிஷ்யூவில் வந்து நீர் சத்து தன்மை ஏறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ளம்பினஸ் வரும் ஃபேஸில். அது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒரு யூத்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அகெயின் அது வந்து அந்த நீர் சத்து அதிகமாக இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். இது எல்லாமே வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அது வந்து மோர் அபவுட் த டெக்னிக் இன் விச் இட் இஸ் கிவன் இல்லையா. ஸோ இப்போ நியூவர் டாக்டர்ஸ் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா டெக்னிக் கற்றுக்கிட்டு வரவங்களுக்கு இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதுனாலுமே, இதோட ஒரு அண்டர்லைனிங் ஃபிலாசபி என்னென்னா, இது எல்லாமே டெம்பரரி தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜ் எவ்வளோ நாள் இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 6 மாதமாக இருக்கலாம், 2 வாரமாக இருக்கலாம். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் திருப்பி வந்து நார்மல்சிக்கு அந்த ஏஜுக்கான எப்படி இருக்குமோ ஸ்கின்னு அதே மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து டெம்பரவரியாக இருந்தாலும் எனக்கு இதை வேணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாமும் யோசிச்சுட்டு தான் செய்யணும். டெஃபினட்டாக அதுக்கு மேலே அவங்க டெசிஷன். அவங்க வில்லிங்காக இருக்காங்கும்போது நம்ம வந்து நோ சொல்லணுங்கிறது கிடையாது. நம்ம இங்கே வந்து எல்லாருக்குமே அவங்களோட இஷ்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தைரியமாக இன்ஃபார்ம்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. டாக்டருமே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரும்போது அவங்க இன்னும் சந்தோஷமாக கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா பை சான்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தெரியும் போது தே வில் ஆல்சோ பி ஹாப்பி. ஏன்னா நிறைய தடவை நாங்கள் என்ன நோட் பண்ணியிருக்கோன்னா, இது ஒரு தரம் போட்டால் திருப்பி இந்த ஏஜிங் ப்ராசஸே வராதுன்னு நினச்சிக்கிட்டு வருவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பியூர்லி டெம்பரவரி. ஆமாம். பட் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்க்கெலாம் நிறைய உண்மையான ரோலுமே இருக்குது. நியூராலஜியில் அதே மாதிரி பர்ன்ஸில் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இண்டிகேஷன் ரோலே இருக்குது. அதாவது காஸ்மெட்டிக்கை தவிர்த்து. காஸ்மெட்டிக் தவிர்த்து இதுவுமே நீங்கள் அந்த வெயிட் லாஸ் இன்ஜெக்ஷன் ஒரு காலத்தில் ஒரு எபிசோடில் கேட்ட மாதிரி இது வந்தது வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக. பட் ஆனால் இந்த காஸ்மெட்டிக் பர்பஸும் சர்வ் ஆகிறதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்குங்கிறது தான் இதில் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். டாக்டர், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் எபிசோடுக்கு முன்னாடி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அது மாதிரி ப்ரோட்டீன் இதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் மூலியமாக நம்ம மினரல்ஸை உள்ள ஏற்றிக்கலாம்னு சொன்னீங்க. அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பேசிக்காக என்னென்னா, நம்ம நேச்சுரல் ஃபுட் ஸ்டஃப்லேயே அவைலபிளாக இருக்கிற சில ப்ரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸு அண்ட் சில ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ஸ்டன்சஸ் பட் அட் அ ஹையர் குவான்டிட்டி அண்ட் ஹையர் டோசேஜ். அது டெஃபினட்டாக அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது அது அந்த ஸ்கின்ல டெபாசிட் ஆகும்போது அந்த நீர் சத்தை அது புல் பண்ணி அந்த ஒரு க்ளோ அந்த ஒரு ப்ளம்ப் வந்து டெஃபினட்டாக கொடுக்க தான் செய்யும். அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் அகெயின் அது வந்து நீங்கள் வந்து ஒரு பழம் சாப்பிட்டா ஒரு 100 பழம் சாப்பிட்டா எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் வருமோ அந்தளவுக்கு அந்த ஒரு இன்ஜெக்ஷன்லேயே இருக்கும். இந்த அளவுக்கு ஹை டோஸ் உங்கள் உடம்பு ஒத்துக்குமான்னு பார்க்கணுன்னா அதுக்கான ரிசர்ச் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். சில ரிசர்ச் கன்க்ளூசிவாக கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவாகவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு டாக்டராக நம்ம வந்து கன்ஃபார்ம்டாக சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் தேவைப்படுது. அது இல்லை, இப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ டோசேஜ் தேவைங்கிறது சொல்ல வரீங்க. ஓகே. ஸோ எவ்வளோ டோசேஜ் ப்ளஸ் இந்த உடம்புக்கு இவ்வளோ ஹை டோஸ் ஒத்துக்குமான்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் என்னென்னா, ஒரு யங் ஏஜ்லேருந்து நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன், நம்ம முந்தின எபிசோடில் பேசின ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸு, நம்ம வந்து நல்ல ஒரு ஃபேஷியல் எக்ஸசைசஸ் பண்ணுறதோ இல்லை ஸ்கின்கான எக்ஸசைசஸ் பண்ணுறதோ, ரெகுலராக ஸ்கின் கேர் கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலே வந்து நிறைய இந்த ஏஜிங்கோட ப்ராசஸஸ் லைக் ரிங்க்லிங்லாம் வந்து நல்லாவே அவாய்ட் பண்ண முடியும். தள்ளி போடலாம் டெஃபினட்டாக. அதுவும் ஹேர் கேர்லாம் நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். நம்ம சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்ஸ்னால ஹேர் லாஸ் வரதான் செய்யும், ஸ்கின் ரிங்க்லிங்
ரிங்க்லிங் தான் வர செய்யணும்னாலுமே அதை நல்லாவே டிலே பண்ண முடியும் பை குட் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர். அதாவது மெடிக்கல் சார்ந்தும் காஸ்மெட்டாலஜி சார்ந்தும் நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமான விளக்கத்தை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வணக்கம் நேயர்களே, மீண்டும் டிப் ஆஃப் த டேயில் உங்களை சந்திக்கிறத நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஏற்கனவே பல முறை இதை டச் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிறேங்க, நிறைய பேர் நம்ம வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக நம்ம இன்றைக்கி இருக்கிற டுடே ப்ரெசண்ட்டில் இல்லாமல் எப்போவுமே பாஸ்ட்டை பற்றி குறை சொல்கிறது, அப்புறம் வருங்காலத்தை பற்றி கவலைப்படுறது அப்படின்னே நம்ம இருக்கிற வேல்யூபிள் டைம், நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை வீணடிச்சிடுறோம். நம்ம ஒரு நிஜமான சந்தோஷம்னா இன்னர் பீஸ், உள் அமைதியை நீங்கள் நாடணுன்னா இந்த மாதிரி எப்போ பார்த்தா கவலையோட அதுக்குன்னு கவலைப்படக்கூடாது இல்லையா தூங்கிட்டு இருக்கணும்னு நம்ம சொல்ல. பட் நமக்கு ஒரு மன அமைதிக்கு முக்கியமானது என்னென்னா, நம்ம புரிஞ்சுக்கணும் தட் நம்ம ப்ரெசண்ட்டை முழுமையாக பயன்படுத்திக்கணும், நடந்ததை இருக்கக்கூடிய தவறுகள்லேருந்து கற்றுக்கொள்ளணும், வருங்காலத்தில் தவறு நடக்காமல் பார்த்துக்கணும், அதற்கு நம்ம ப்ரெசண்ட்டை பயன்படுத்தணும். அந்த ப்ரெசண்ட்லேயும் நம்ம குறை சொல்லிகிட்டே வேலையை பண்ணாமல் இல்லையா நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மறுபடியும் நாளைக்கு இன்றைக்கி பற்றி பேசிகிட்ருப்போம். ஸோ அதை தவிர்த்து நம்ம வந்து நடைமுறையில் நம்ம தவறுகள்லேருந்து கற்றுண்டு மனத்துக்குள்ளே உள் இன்னர் பீஸுன்னு சொல்லுவோம், அதை நாடி நம்ம சந்தோஷமாக இருக்கக்கூட பழகணும். இன்னொரு மிக மிக ஃபெயிலியர் பப்ளிக்கில் நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம வந்து திருப்தியே அடையிறதில்ல. ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணுங்க, நம்ம என்ன நினச்சாலும் நாளைக்கு நமக்கு நல்லது நடந்தாலோ இல்லையா சவால்கள் இருந்தாலோ நாளைக்கு சன் வில் ரைஸ் இந்த ஈஸ்ட்னு சொல்லுவோம். கிழக்குலேருந்து நமக்கு வந்து சூரிய உதயம் ஆகும், அது நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து 100 out of 100 கிடைக்கலேன்னு வருத்தப்படுறதோட, ஆஹா நம்ம இதை என்னால் முடிஞ்சது, இதை நான் வரும் நாட்களில் பண்ணி முடிப்பேன், இது என்னோடய எண்ணமாக இருந்தது, இது என்னால் சாதிக்க முடியுது, இது என்னால் சாதிக்க முடியல, எப்போவுமே அதுக்கு திருப்தி அடைகிறதுக்கான மனப்பான்மையும் வேணும். அதுதான் என்னோட இன்னைக்குள்ள டிப் ஆஃப் த டே. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இல்லையா? மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.